ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 19வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் இன்று இருக்கின்றோம். இன்று நமது தாய்நாடு, இந்திய தாய்நாடானது தனது 78வது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நமது தாயாம் திரு அவையும் இந்தியாவினுடைய பாதுகாவலியான நமது அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அதிலே வானத்திலே கோயில் திறந்திருந்தது, அங்கே ஒரு பேழை காணப்பட்டது. இரைச்சல் இருந்தது, அங்கே ஒரு காட்சி, ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், 12 நட்சத்திரங்களை தனது தலையில் கிரீடமாக வைத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இவற்றை அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட விவிலிய பக்கங்களோடு இணைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே மோசேயை பயன்படுத்திய அந்த கோல், அவர் கடவுளிடமிருந்து பெற்ற அந்த 10 கட்டளை அடங்கிய டேப்லெட்ஸ், மன்னா, இவை அனைத்தும் அந்த பேழையிலே மோசேவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து இப்படித்தான் இந்த பேழையை செய்ய வேண்டும் என்ற மோசேவனுடைய அறிவுறுத்தலின்படி செய்யப்பட்ட அந்த பேழைக்குள்ளே இது வைக்கப்பட்டது. அந்த பேழை ஆசீர்வதிக்கப்பட்ட பேழையாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள் உள்ளே இருந்தது. அது பேழை. அந்த பேழையை தொட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றார்கள். தீய எண்ணங்களோடு தொட்டவர்களாம் இறந்து போனார்கள். இது கடவுளை தாங்குகின்ற பேழை, கடவுளுடைய வார்த்தையை தாங்குகின்ற பேழை. பழைய ஏற்பாட்டிலே அந்த பேழை கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் இருக்கின்ற இடம். நாம் நேற்றைய வாசகத்திலே வாசித்திருப்போம். குருக்கள் அந்த பேழையை சுமந்து கொண்டு போன பொழுது அவருடைய கால் தண்ணீர் படாத அளவிற்கு அந்த யோர்தான் நதி விலகி அந்த பேழையோடு சென்ற குருக்களுக்கு வழி கொடுத்தது என்று வாசித்திருப்போம். அப்படி அந்த கடவுள் கொடுத்த அந்த பொருள் மீதே அவருடைய வல்லம் இப்படி நிறைந்திருக்கின்ற பொழுது, கடவுளே அன்னை மரியாக்குள் வருகின்ற பொழுது அந்த உயிருள்ள பேழை எந்த அளவிற்கு ஆசீர்வாதம் மிக்கதாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த பேழையை ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள் இருந்ததனால் அவ்வளவு வல்லமை இருந்தது அந்த பேழைக்கு. ஆனால் கடவுளே அந்த பேழைக்குள் வருகின்ற பொழுது உயிருள்ள பேழை அன்னை மரியாள், விண்ணகத்திலே அந்த உயிருள்ள பேழை தான் காணப்பட்டது. அந்த உயிருள்ள பேழை தான் இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. அந்த திருவெளிப்பாடு புத்தகத்திலே நாம் வாசிப்பது போல அந்த பெண் கருவுற்று இருந்தார். அவருடைய குழந்தையை விழுங்கிவிட அரக்க பாம்பு காத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த குழந்தை உலகத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற ஒரு குழந்தையாக இருக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அது அறிவித்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த தாய் எப்படி இறந்திருக்க கூடும் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். ஆண்டவருடைய மீட்பு பயணத்திலே உடன் நடந்தவர், ஆண்டவரோடு கூட இருந்தவர், ஆண்டவர் உயிர் தெழுந்து விண்ணகம் சென்ற பொழுது இங்கே இருந்து சீடர்களை அரவணைத்து காத்தவர். அப்படிப்பட்ட அந்த தாய் தான் செய்த அத்துணை ஆசீர்வாதங்களுக்கும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட பரிசு உயிரோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதைதான் நாம் வத்திக்கன் சங்க 2வது ஏடுகளிலே நாம் வாசிக்கலாம். 2ஆம் வத்திக்கன் சங்க ஏடுகள் லூமன் ஜென்சியம் 59 அன்னை மரியா பாவக்கரை இல்லாமல், அது ஆதி பாவம் இல்லாமல் ஆண்டவரால் காக்கப்பெற்றார். அதனால் ஆண்டவரோடு வழி நடந்தார், ஆண்டவரோடு உடன் இருந்தார். அதனால் கடவுள் அவரை மரணம் என்கின்ற பாவிகளுக்கு தான் மரணம் ஏற்படும். அதனால் அந்த மரணம் என்கின்ற ஒன்றுக்குள் அவரை செல்ல விடாமல் உயிரோடும் உடலோடும் காப்பாற்றி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக விண்ணுக்கு அவரை அழைத்து கொண்டார். உயிரோடும் உடலோடும் அழைத்து கொள்ளப்பட்டார் என்று திருச்சங்க ஏடுகளிலே 2ஆம் வத்திக்கான் ஏடுகளிலே நாம் வாசிக்கலாம். இந்த அன்னை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? தான் பெற்ற கடவுளுக்கு தாயாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தன் வாழ்வை முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்தார். எப்படி எலிசபெத்
கருவுற்றிருந்த பொழுது, தனது உறவினரான எலிசபெத் கருவுற்றிருந்த போது, ஏறத்தாழ அன்னை மரியா அவ்வளவு தூரம் நடந்தே சென்று அவரோடு உடன் இருந்தார், அவருக்கு உதவி செய்தார். அவருடைய பேறுகால வேதனையிலே அவரோடு உடன் இருந்தார். அப்பொழுது எலிசபெத் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும். என் ஆண்டவருடைய தாய் இங்கே வருவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்? உம்மை பார்த்ததும் எனது வயிற்றில் இருக்கின்ற குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று சொல்வார். அதற்கு அன்னை மரியா, என் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பெறாம் கடவுள் நினைத்து எனது மகன் பேறு வகை கொள்கிறது. ஏனென்றால் தன் அடிமையினுடைய தாழ்நிலையை அவர் கண்ணோக்கினார். இதுமுறை எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள் என்று அன்னை மரியா அங்கே பாடுவார். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, இந்த அன்னை தான் ஆண்டவரால் பாதுகாத்து பராமரிக்கப்பட்டு விண்ணுலகத்திற்கு உயிரோடும் உடலோடும் அழைத்து செல்லப்பட்டார். தான் விண்ணகம் செல்கின்ற பொழுது தனது தாயை யோவானிடம் ஒப்படைக்கிறார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று. அப்படிப்பட்ட அந்த தாய் விண்ணகம் சென்றதன் வழியாக நமக்கு சொல்லுகின்ற படிப்பினை பாடம் என்னவென்றால், இறைவனோடு இணைந்து அவர் பணியை நாம் செய்கின்ற பொழுது நாமும் உயர்த்தப்படுவோம். இந்த மண் உலகம் நமது தாய்நாடு அல்ல, விண்ணுலகம் நமது தாய்நாடு. அந்த விண்ணுலகத்திற்கு நாம் செல்ல தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் அன்னை மரியா நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏற்கனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக நமக்கு முன்னே ஒரு வழிகாட்டி, இதுதான் வழி, இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பழக வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நெறிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு விண்ணகம் சென்று மீண்டும் நம்மோடு உடன் இருக்கிறார். அடுத்தபடியாக அன்னை மரியாவும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். எப்படி நாம் வாழ வேண்டும், ஏழைகளுக்கு எப்படி நாம் உதவி செய்ய வேண்டும், எப்படி மற்றொரு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியா ஒரு உதாரணமாக இன்று விண்ணகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளை நமதாக்கி கொண்டு, அன்னை மரியாவுடைய வாழ்வியலை நமதாக்கி கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் ஆண்டவரோடு விண்ணகம் செல்வோம். ஏனென்றால் இந்த உடல் மண்ணுக்கு உரியது. இந்த உடல் மண் திங்கக்கூடிய உடல். இதற்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவங்கள் இருக்கின்றன அல்லவா? இந்த முக்கியத்துவத்தை நாம் மற்ற மனிதர்கள் மீது காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியா தொலைதூர நாடாகிய பக்கத்து ஊருக்கு ஓடி போய் எலிசபெத்தம்மாவுக்கு அவர் உதவி செய்தார். அந்த உதவி அவர் வாழ்விலே அவருக்கு மாத்திரமல்ல, தன்னை நாடி தேடி வந்த அனைவருக்கும் உதவி செய்தார். கானா ஊரிலே அந்த கல்யாண விட்டு மக்கள் மற்றவர்கள் மத்தியில் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தண்ணீரை தாழ்ச்சிரசமாக்க தனது மகனுக்கு அவர் ஆணையிட்டார். அந்த அன்னை இன்றளவும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விண்ணகத்திலே அந்த பேழையின் வடிவிலே நமக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பேழையை நாம் சந்திக்கின்ற நாள் வரை, அந்த இறைவனை சந்திக்கின்ற நாள் வரை நாம் கடவுளுடைய நியமங்களையும் கட்டளையும் நமதாக்குவோம். அவருடைய பாதையில நடக்க நாம் முயற்சி செய்வோம். அப்படி நடக்கின்ற பொழுது நாமும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை அறிந்து கொள்வோம். நாம் வாழுகின்ற வாழ்க்கை அந்த விண்ணகத்திற்குரியது. அந்த விண்ணகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் எல்லாரையும் அன்பு செய்வோம், இருப்போரோடு இணைந்து வாழுவோம். யாரையும் பேதம் பார்க்க வேண்டாம். இல்லாதவன் இருக்கின்றவன் என்று பேதம் பார்க்க வேண்டாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பார்க்க வேண்டாம். எல்லாரும் கடவுளுடைய மக்கள் என்பதை நாம் நிலைத்து நிற்போம். கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் சாத்தானுடைய எண்ணங்களில் நாம் விடுபட வேண்டும். மற்றவர்களை பற்றி புறம் கூறுதல், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுதல், மற்றவர்களை பற்றி நாம் அவருடைய பெயரை கெடுத்தல், நம்பினோரை ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, மற்றவருடைய பொருளை கவர்வது, இப்படிப்பட்ட சாத்தானுடைய தீய எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட்டு இறைவனுக்கு உரிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கின்ற பொழுது நாம் விண்ணக திருப்பயணிகள் என்பதை அறிந்து கொள்வோம். விண்ணகத்திலே இறைவனை முகமுகமாக சந்திப்போம் என்கின்ற ஆவலோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இன்று சுதந்திர தின நாளை கொண்டாடுகின்ற இந்திய திருநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள். அன்னை மரியானுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற, அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற விண்ணரசி, விண்ணரசன் இந்த பெயர்களை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காக, நிறுவனங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.